ஏலே ஒட்டக்க ரொம்ப வாரம் கழிச்சு பேக் டு த நருட்டோ. சோ இந்த அப்டேட் தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, டோட்டலா இருக்கிற நருட்டோ ஃபேன்ஸ்களுக்குமே. சோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே டிராகன் பால் வீடியோலாம் பாத்தீங்க. சோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் லைக் பண்ணீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. சோ அதுல ஓவராலா டிராகன் பால் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸ்டில் வந்து அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சோ அதுவுமே வந்து டிராகன் பால் வீடியோ 2K அடிக்கிறது அதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற. சோ தென் எப்படியோ டிராகன் பால் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டீங்க. சோ இனிமே டிராகன் பாலுக்கு சேர்த்து வீடியோ போடலாம், ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நருட்டோ எப்ப தமிழ்ல வரப்போகுது, என்னைக்கு வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை பேச போறோம். நருட்டோ புருட்டோ இல்லாம புதுசா நருட்டோட 4 எபிசோட்ஸ் வருது. அது எப்ப வருது, என்னைக்கு வருது அப்படின்ற விஷயத்தையும் பேச போறோம். சோ எனிவே அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல நருட்டோ ஃபேன்ஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ எத்தனை பேர் தான் நருட்டோ ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை நானுமே பார்க்கறேன், ஓகேவா? சோ எனிவே சொல்லணும்தெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் வாடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட நருட்டோட புதிய 4 எபிசோட்ஸ் தான். ஸோ புதுசாக பார்க்கறோம் என்ன 4 எபிசோடு, தமிழில் போய் 4 எபிசோடு அப்படி கேட்காதீங்க. அது என்ன 4 எபிசோடு அப்படின்னு பார்த்தா இப்போ நருட்டோக்கு அப்புறம் புருட்டோ பார்த்துருப்பீங்க. புருட்டோ நிறைய பேர் கல்வி ஊற்றி இருப்பானுங்க. ஏன் ஒரு அளவுக்கு நருட்டோ எந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருந்துச்சோ, எந்த அளவுக்கு பேச்சு வச்சு பேசினானுங்களோ அந்த அளவுக்கு புருட்டோவை கேவலப்படுத்தினானுங்கன்றதான் உண்மை. ஸோ அப்படி இருக்க புருட்டோ நருட்டோ காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நருட்டோட 4 எபிசோட்ஸ் அப்போ நம்ம எடுத்துட்டு வரானுங்க. இந்த எபிசோட்லாம் கிட்டத்தட்ட வந்து நருட்டோ டைம்ல, அதாவது வந்து நருட்டோ அதை நம்ம ஓஜி நருட்டோ தெரியும்ல, அதான் வந்து சேஜ் 3 யூஸ் பண்ணாலும் யங் நருட்டோ. ஸோ அது மாதிரி யங் நருட்டோ, யங் சாஸ்கே, யங் சக்குரா, யங் ககாஷி அப்படி சொல்லிட்டு டீம்ஸ் அவனோட ஃபைட்ஸ் தான் காட்டப்படுறாங்க. 4 எபிசோட சொல்லிட்டானுங்க. ஸோ 4 பேர் சண்டைகள் அப்படி சொன்னோடனே டவுட் இருக்கும். அப்புறம் ஃபில்லர் தான் வந்து ஆடி மாசத்துல இருந்து அமாவாசையும் பார்க்குறமே நருட்டோல அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்குமே கேள்வி இருக்கும். ஏன் நருட்டோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த விஷயத்துக்காக அஃபிஷியலாக சொல்லிட்டானுங்க இந்த இருக்கிற 4 எபிசோட்ஸும் வந்து நருட்டோட டைம் லைன்ல தான் வரப்போகுது அப்படின்னு. பட் டைம் லைன் சொல்லும் போது தெரிஞ்சு போச்சு, ஓகே இது ஒரு ஸ்டோரி பேஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு. பட் இருந்தாலுமே அந்த டைம் லைன் எங்க இருந்து ஆரம்பிக்கும் தெரியல. பிகாஸ் வந்து பெயின் ஆர்க்ல இருந்து ஆரம்பிக்க போதா, எல்லாம் வந்து மாதர் ஆர்க்கோட இருந்து ஆரம்பிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம் லைன் சுத்தமா தெரியல. ஆனா ஏதோ ஒரு டைம் லைன்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 எபிசோட்ல போட்டு முடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் ப்ரோ 4 எபிசோடு தான், 5 எபிசோடு ஒரு சீசன் எடுத்துட்டு போக மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. 4 எபிசோடு சொல்லிட்டானுங்கப்பா. சோ அந்த 4 எபிசோடு சொல்லிருக்கானுங்க மெயின் ஸ்டோரியோட ஒத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஆனா அந்த ஸ்டோரி உள்ள நடுவில் தான் ஃபில்லர் காட்டுவாங்களா அப்படின்றது டவுட்டுகள் இருக்கு, ஓகேவா? பட் 2023 சொன்னானுங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. சோ இவ்வளவு காலம் வெயிட் பண்ணி நருட்டோ ஷிப்டன் உள்ள வந்து 4 எபிசோட் ஃபில்லரா போட்டானுங்க அப்படின்னா அது நருட்டோ ஷிப்டனுக்கு இன்னுமே பேரை இழக்கத்தான் செய்யும். சோ அதனாலே கன்ஃபார்மா அது மாதிரி பண்ண மாட்டானுங்க. ஸ்டில் 4 எபிசோட் பங்கமா இருக்கும் அப்படின்றத நம்புவோம். சோ நானுமே அதை தான் எதிர்பார்க்கிறேன், ஓகேவா? சரி ஓகே, இது எப்போ ரிலீஸ் ஆகுது, இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி இந்த வருஷம் சொல்லிட்டானுங்க. பட் லேட் இந்த வருஷம் அப்படி சொல்லிருக்கானுங்க. அதாவது இந்த வருஷத்தோட அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சொல்லிட்டு கடைசி வர 4 மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டானுங்கப்பா. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வருஷத்துல பிக் 3 ரிலீஸ் ஆகிறான், கூட சேர்ந்து காட்ஃபாதரும் ரிலீஸ் ஆகிறான். அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஒன் பீஸ் ஆர்க்கும் இப்பதான் ஆரம்பிக்க போகுது, ப்ளீச்சோட கடைசி ஆர்க்கும் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. 3 வருஷமா காத்திருந்த நருட்டோட 4 எபிசோட்ஸ் இப்பதான் ரிலீஸ் ஆக போகுது. 8 வருஷம் கழிச்சு டிராகன் பால் இப்பதான் ரிலீஸ் ஆக போகுது. சோ கிட்டத்தட்ட 15-16 வருஷம் கழிச்சு இந்த 4 அனிமேவும் ஒரே வருஷத்துல போட்டியிட போறதா பார்க்க போறோம். சோ அந்த காலத்துல அனிமே ஆஃப் த இயர் அப்படின்றது ட்ரெண்டிங்கா இல்ல, பட் இப்போது ட்ரெண்டிங்கா இருக்கு. சோ அதே மாதிரி ரேட்டிங்ல இருந்து ரிவ்யூல இருந்து சொல்லிட்டு ஏகப்பட்டதை சொல்லிட்டு போலாம். ஏன் ரிவ்யூக்கு நம்ம சேனல்ல ஒரு எடுத்துக்காட்டா வச்சுப்போமே. சோ இது மாதிரி இருக்கிறதுனால இந்த வருஷம் கன்ஃபார்மா சொல்றேன் எந்த அனிமேக்கும் இடம் இல்ல. எக்ஸ்பெக்ட் பிக் 3க்கும் காட்ஃபாதருக்கும். சோ ஆஸ் ஏ ப்ளீச் ஃபேனாவும் இருந்தாலும் சரி, ஆஸ் ஏ நருட்டோ ஃபேனா இருந்தாலுமே சரி, சோ கன்ஃபார்மா இந்த வருஷம் டிராகன் பாலுக்கு அந்த பிளேஸை கொடுக்கலாம் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் கன்ஃபார்மா டிராகன் பால் அந்த இடத்துக்கு தகுதியான ஒரு அனிமே தான். டிராகன் பால் இல்லைன்னா இவ்வளவு தூரம் அனிமே வளர்ந்துருக்குமான்னு தெரியாது, ஓகேவா? சோ மேபி அப்படி இல்ல கூட இந்த 4 அனிமேக்கும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்தானுங்க என்ன சந்தோஷமா இருக்கும்டா. பட் கிரன்ஸோ சத்தியமா இப்படி எல்லாம் பண்ண மாட்டானுங்க. பட் மேபி பண்ணானுங்கன்னா அது ஒரு அனிமே இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ஒரு வரலாறா இருக்கும் தான் நான் சொல்லுவேன். பட் என்ன பொறுத்தவரை யார் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டா நான் கன்ஃபார்மா டிராகன் பால் தான் கை காட்டுவேன். சோ ஒரு பக்கம் நருட்டோ ஜெயிக்கணும், ஒரு பக்கம் ப்ளீச்சோட கடைசி பார்ட், சோ கடைசி ஜெயிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பிகாஸ் டிராகன் பாலுக்கு பீரஸ் அப்புறம் வந்து செகண்ட் சீசன் சொல்லிட்டு டிராகன் பால் சூப்பர் இருக்கு. சோ அதே மாதிரி ஒன் பீஸ்க்கும் இன்னும் ஆர்க்கெல்லாம் இருக்கு. சோ அப்படின்னும் போது ப்ளீச்சுக்கும் நருட்டோக்கு தான் வந்து கடைசி வாய்ப்பு இது. சோ அது மட்டும் இல்லாம நருட்டோ ஏற்கனவே சாதிச்சிட்டான், ஏகப்பட்ட படத்தையும் வச்சிருக்கான், இன்டர்நெட் பிரேக்கெட் எல்லாம் பண்ணிருக்கான். பட் ப்ளீச்ன்றது பிக்டில இருக்கிறது தான் பேரு, எந்த ஒரு ரெக்கார்டையும் பண்ணலன்றதான் உண்மை. அதையும் மீறி அது என்னதான் 1000 ரெக்கார்டு பண்ணாலுமே அதுக்கு மேல இருக்கிறவன் நருட்டோவா ஒன் பீஸா மட்டும் தான் இருக்கான். சோ அந்த கடைசி பார்ட்டுக்காச்சும் அட்லீஸ்ட் ப்ளீச் ஏதாச்சும் பண்ணி இந்த 3 அனிமே தோக்கடிக்கல அப்படின்னாலுமே அவனும் ஒரு ஆளு ப்ளீச்சும் பிக்டில இருக்கிறது தகுதியானது தான் அப்படின்னு காமிச்சா சந்தோஷமா இருப்பேன். ஆஸ் ப்ளீச் பண்ணா சந்தோஷமா இருப்பேன், ஆஸ் அனிமே பண்ணவும் சந்தோஷமா நான் இருப்பேன். ஆனா ஏன் டிராகன் பால் கிட்ட கண்ணை காட்டுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த 4 அனிமே ஒன்னா மோதுறது ஒரு பெரிய விஷயம். ஏன் ஒவ்வொரு அனிமே ஃபேன்ஸுக்குமே வந்து இதுல மிஸ் பண்ணாத தருணம், மிஸ் பண்ணாத வருஷம் இது. சோ இது மாதிரி எல்லாம் திருப்பி கிடைக்க சான்ஸே கிடையாது. சோ தயவு செஞ்சு போய் பிக் 3யும்
டிராகன் பால் பார்த்துட்டு வந்துருங்க ஓகேவா. சோ எனிவே இந்த வருஷம் மரணமா இருக்க போகுதுன்றதாங்க உண்மை. சோ இந்த 4 எபிசோடு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சொல்றானுங்க. சோ அன்னிதான் ரிலீஸ் ஆக போகுது நருட்டோட 4 எபிசோடுமே. சோ மெயின் ஸ்டோரியோட வரப்போகுதுன்னு சொல்லிட்டானுங்க. சோ அதுல இருந்தா மாற்றமும் கிடையாது. சோ ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த 4 எபிசோடு எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மட்டும் இல்லாம எபிசோட நார்மல் டைம் தான், லைக் 22 நிமிஷம் 23 நிமிஷம் மாதிரி தான். சோ அதனால இந்த 4 எபிசோடுமே இருக்கிற 4 பேரை வச்சு டீம் 7 அடையாளமா வச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம் ஓகேவா. சோ இப்போ கடைசியா நருட்டோட தமிழ் டப்பிங். சோ கிட்டத்தட்ட ஒரு மாசம் மேல ஆயிடுச்சா. சோ நருட்டோ நின்று போனதுல இருந்து டெலிகிராம்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜ் நருட்டோ எப்ப ப்ரோ வரும் எப்ப ப்ரோ வரும் அப்படின்னு நானும் ரீப்ளே பண்ணி டெலிகிராம்ல ஒரு தடவையும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி வராது 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 சொல்லியே நோஞ்சி போயிட்டேன். சோ ஸ்டில் கடைசியா எப்போதான் வரும், முதல்ல நருட்டோ வருமா வராதா, ஏன்டா நின்றுது அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. சோ ஏன்டா நின்றுது அப்படின்னு கேட்டா சோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா ஆயிடும், சோனியாக்கு காண்டாயிரம் ஸ்டாப் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்போம். பட் சில நாட்கள் ஓஞ்சிட்ட அப்புறம் தான் தெரியுது ஓகே அதெல்லாம் சீசன் பிரேக் அப்படின்னு. சோ அதனால நம்ம இந்த விஷயத்தையுமே வந்து சீசன் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்களா. பட் கொஸ்டினா என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா இது சீசன் பிரேக்கா இல்லையான்றது கிடையாது, சீசன் பிரேக் எவ்வளவு நாள் இருக்கும்ன்றது தான். ஏன்னா நம்ம 1 மாசம் 2 மாசம் இல்ல ஒரு காலத்துல 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்த காலம்லாம் இருந்திருக்கு ரைட்டா. சோ அதனால எல்லாரும் கேள்வியே சரி ஓகே ப்ரோ இதுவும் 1 வருஷம் ஆயிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டா சில அந்த அளவுக்கு எடுத்துட்டு போக சான்ஸ் இருக்காது. கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் பிரேக் எடுத்துக்கிட்டு மே ஏப்ரல்ல போடதான் சான்ஸ் இருக்கு. ஏன்னா மேனா சம்மர் தெரியும்ல. சோ அந்த சம்மர்ல சும்மா இருக்கிற டிஸ்னி அங்கவே வந்து புது புது சின்சான் புது டோரிமான் எடுத்துட்டு போடுவானுங்க. சோ அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால மேபி நருட்டோ அப்போ வர சான்ஸ் இருக்குதா உண்மை. சரி ஓகே ஏப்ரல் மேனா ஓகே சரி ஓகே அடுத்த மாசம் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ரொம்ப சான்ஸ் கம்மி தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோனியில ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா. உடனே ப்ரோ ஒன் பஞ்ச் மேன் ஆல்ரெடி தமிழ்ல வந்துச்சு சொல்லாதீங்க, தமிழ்ல வந்தது கிரன்ச்ரோல்ல தான், சோனியில கிடையாது. எக்ஸ்பெக்ட் சீசன் 3 சோ சீசன் 3 மட்டும் வந்து கிரன்ச்ரோல் டெலிகாஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. சோனியில இன்னும் தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ணல. சோ மேபி டெலிகாஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சில வதந்திகளா பரவிட்டு இருக்கு. அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து தான் பார்க்கணும். சோ அதை பத்தி எந்த விஷயம் தெரியலன்றதா உண்மை ஓகேவா. பட் ஒன் பஞ்ச் மேன் வருதோ இல்லையோ அது தவிர ஏகப்பட்ட அனிமே சோனியில தமிழ்ல போயிட்டு இருக்குன்றதா உண்மையும் கூட. அதெல்லாம் யார் யார் பாக்குறீங்க தெரியல, பட் நான் பாக்குறேன்றதா உண்மை. பட் யாராச்சும் ஃப்ரீயா இருக்கீங்க கிரன்ச்ரோல்ல பாக்குற காசு இல்ல ப்ரோ எனக்கு வந்து டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணதான் ப்ரோ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல 8 9 10 மணினா வந்து சோனியிலே தமிழ் டப்பிங்ல டெலிகாஸ்ட் பண்றேன் அனிமேவை. சோ நீங்க இதுல பாக்குறது ஒத்ததான் இருக்கும். சோ வேஸ்டா போகாதுதான் என்னோட கடமையா இருக்கும் ஓகேவா. சோ கடமைன்றதை விட அது நல்லாவே இருக்கும்ன்றதை சொல்லலாம் ஓகேவா. இன்னும் டிவின்றதால லைக் வந்து ரொமான்ஸ் அனிமே பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய சீன்ஸ் கட் பண்ணி விட்டுருவான், ஆக்ஷன் ஆனா பிளட்டை கட் பண்ணி விட்டுருவான். சோ இது மாதிரி கட்டிங் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். சோ அதை மட்டும் சோ அதனால தான் நானே போய் கிரன்ச்ரோல்ல பாக்குறேனே. சோ உங்ககிட்ட கிரன்ச்ரோல் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா கிரன்ச்ரோல்ல பாத்துக்கோங்க. இல்ல ப்ரோ கிரன்ச்ரோல்லாம் இல்ல ப்ரோ அப்படின்னா சோ மேபி நாங்களே கிரன்ச்ரோல் போடுறோம் வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் அது மேட்டர் கிடையாது, நீங்க போயிட்டு சோனியில உட்காந்து பாருங்க அதுதான் மேட்டர் ஓகேவா. சோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட அனிமே ஆல்ரெடி வந்து தமிழ் டப்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு சோனியில. சோ அதனால நடுவுல சோ நருட்டோ வருமானது டவுட் தான் ஓகேவா. சோ அதனால நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஏப்ரல் மேலதான் வரும்ன்றது முக்காசி பேர் தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயம் கூட சீக்கிரம் அபிஷியலாவே வந்துடும். ஏன்னா சில பேருக்கு அடுத்த மாசம் எக்ஸாம் ஆரம்பிக்குது, அது மட்டும் இல்லாம மார்ச் மாசம் பப்ளிக் ஆரம்பிச்சிடும். சோ அதனால கன்ஃபார்மா டெலிகாஸ்ட் குறையும் வியூஸ் எல்லாம் குறையும் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்மா இன்னும் போட மாட்டானுங்க. சோ ஏப்ரல் மேலதான் முழுக்க முழுக்கவும் இருக்கும். ஏப்ரல் மே தான் முழுக்க முழுக்கவும் பார்க்கவும் போறோம் ஓகேவா. சோ இப்படிதான் இருக்க போது நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாம் மனசை கல்லாக்கிட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் அமைதியா இருங்கப்பா ஓகேவா. சோ எனக்குமே நருட்டோ வரலன்னு வருத்தம் தான், பட் என்ன பண்ண முடியும், கார் திருப்பும் நருட்டோ வர வரைக்கும் அப்படின்றதான் ஓகேவா. சோ எனிவே இந்த வீடியோல 2 சேர்த்து போட்டு கான்செப்ட் எடுத்துட்டு போயிருப்பேன் ஒரே நருட்டோ வீடியோவா. சோ நாளைக்கு ஒரு அனிமே தமிழ் டப்பிங் ரிவ்யூ இருக்கு. சோ மறக்காம வந்துருங்க. நாளைக்கு ஒரு ஒத்தான தமிழ் அனிமே லிஸ்ட்டை பார்ப்போம் ஓகேவா. லிஸ்ட்ன்றதை விட ஒரு அனிமேவோட ரிவ்யூ சொல்லலாமே. சோ நாளைக்கு சந்திப்போம். சோ அது மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போவாதீங்க. சோ சொன்னதான் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடை சாத்தலாமா.